அனைவருக்கும் வணக்கம். கலைமன்றம் சார்பாக உங்கள் அனைவரையும் யோகா நிகழ்ச்சியின் 2ஆம் பாகத்துக்கு வரவேற்கிறேன். முதல் பகுதியில் திருமதி ஷீலாதேவி அவர்கள் பிராணாயாமத்தின் ஆரம்ப நிலையை சிறப்பாக விளக்கமளித்தார். பிராணாயாமம் தொடர்ந்து செய்வதால் சைனஸ், ஆஸ்துமாவிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். டயாபெட்டிஸ், இரத்த அழுத்தம் வருவதை தடுக்கும். உடலும் மனமும் உற்சாகமாக இருக்கும். 63 நாயன்மார்களின் ஒருவரான திருமூலர் அருளிய திருமந்திரத்தில் யோகா பற்றிய குறிப்புகள் நிறைய உள்ளன. வலியினை வாங்கி வயத்தில் அடக்கில் என 3ஆம் தந்திரம் பிராணாயாமம் குறித்து விளக்குகிறது. இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக 2ஆம் பாகத்தை விளக்க வருகிறார் திருமதி ஷீலாதேவி. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். போன பகுதியில் நாம் இன்ட்ரோடக்ஷன் டு யோகா அண்ட் பிராணாயாமா மற்றும் சூரிய அண்ட் சந்திர அனுலோம் விலோம் பிராணாயாமா பார்த்தோம். பிராணாயாமா செய்யும்போது நம்மளோட பிராணனை நம்மளால் தக்க வைத்து ஆயுளை நீட்டிக்க முடியுன்றதையும் பார்த்தோம். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் இப்போ இருக்கக்கூடிய இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற வகையில் நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ரேட்டை குறைச்சி ஆக்சிஜனோட சேச்சுரேஷன் லெவலில் இன்க்ரீஸ் பண்ண ரெகுலராக பேசிக் பிராணாயாமாஸ் எப்படி பண்ணுறதுன்றத இந்த பதிவில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சூரிய அண்ட் சந்திர பேதனா, நாடி சோதனா மற்றும் பிராமரி பிராணாயாமா. ஒவ்வொரு பிராணாயாமாவும் இனிஷியல் ஸ்டேஜில் 5 ரவுண்ட்ஸ் செய்து கொஞ்சம் கொஞ்சமாக நாம் டூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம். நாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளோட முழு கவனமும் நம்ம ப்ரீத்திங் பேட்டர்னில் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நாம் ஒவ்வொரு முறையும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதோட பலன்கள் முழுமையாக எனக்கு கிடைக்கும்ன்றத முழுமையாக நம்பணும். பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை நாம் உணரணும். ஸோ அந்த பாசிட்டிவ் தாட்ஸும் நம்பிக்கையும் கண்டிப்பாக நமக்கு நல்ல பலனை தரும். இப்போ வாங்க பலன்களை பார்க்கலாம். முதல்ல சூரிய பேதனா. இது நம்மளோட ஃபிசிக்கல் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணும், நம்மளோட பாடியை ரீவைட்டலைஸ் பண்ணும். சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தை ஸ்டிமுலேட் பண்ணுறதன் மூலமாக டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ அஜீரண கோளாறு மற்றும் வாயு உபாதைகளை சரி செய்யும். கபத்தை வெளியேற்ற உதவும். உடல் சோர்வு மற்றும் லோ பிபியை சரி செய்யும். வெயிட் லாஸுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்து சந்திர பேதனா, அதாவது கூலிங் பிராணாயாமா. இந்த பிராணாயாமா நம்ம உடம்புல பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தை ஸ்டிமுலேட் பண்ணி உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும். நம்ம மனசில் இருக்கிற மன அழுத்தத்தையும் கவலையும் குறைப்பதன் மூலமாக நல்ல தூக்கத்தை தரும். அடுத்து நாடி சோதனை பிராணாயாமா, அதாவது பேலன்சிங் பிராணாயாமா. இந்த பிராணாயாமா நாம் பண்ணும்போது நம்ம உடம்புல ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவலு இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளும் வெளியேறும். ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணும். நம்மளோட பிரெயின் கேப்பபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி அதன் திறனை அதிகரிக்கும். அண்ட் ஆல்சோ இட் கிளியர்ஸ் த பிராணிக் பிளாக்கேஜஸ் அண்ட் பேலன்சஸ் இடா அண்ட் பிங்கள நாடிஸ், காசிங் சுஷும்னா நாடி டு ஃப்ளோ, which leads to deep states of meditation and spiritual awakening. அடுத்து நாம் பார்க்க போகிறது பிராமரி பிராணாயாமா. அதோட பலன்களை பார்க்கலாம். இந்த பிராணாயாமாவை நாம் எனி டைம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது நம்மளோட மென்டல் டென்ஷனை குறைக்கும், நம்ம கோபத்தையும் குறைக்கும், மன அழுத்தத்தை நீக்கி நல்ல தூக்கத்தை கொடுக்கும், உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கும், தைராய்ட் கிளாண்ட்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி அதோட இம்பேலன்ஸை சரி செய்யும், நம்மளோட வாய்ஸை இம்ப்ரூவ் பண்ணும், த்ரோட் எயில்மெண்ட்ஸை கண்டிப்பாக எலிமினேட் பண்ணும். இந்த பிராணாயாமா பண்ணும்போது
ஒரு ஹம்மிங் சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ நம்ம கவனத்தை அதில் செலுத்தணும். இந்த ப்ராக்டிஸை காதில் வலி மற்றும் காதில் இன்ஃபெக்ஷன் இருந்தால் கண்டிப்பாக செய்யக்கூடாது. இப்போ வாங்க நம்ம ப்ராக்டிக்கல் செக்ஷனுக்குள்ளே போகலாம். Get ready for practical session. Sit in any meditative posture. Either it may be Sukhasana or Padmasana. Keep your spine straight. Now adopt Chin Mudra in your left hand, Nasikra Mudra in the right hand. Now first we are going to practice Surya Vedana. Surya means right side. Now we are going to practice Surya Vedana Pranayama. With the help of your ring finger, close your left nostril. Now take deep inhalation through your right nostril. Inhale. Now close the right nostril. Hold the breath for a second. Then slowly open your left nostril and exhale. This is one round. Again, inhale through your right nostril. Hold the breath for a second. Exhale through your left nostril. Now let us practice for 5 rounds. Inhale. Exhale. Inhale. Exhale. Inhale. Exhale. Inhale. Exhale. Inhale. Exhale. Now slowly release your nostril and relax for a while. Just observe your natural breathing. Now take deep inhalation and exhalation in both the nostrils. Slowly relax for a while. Now let us start with Chandra Bedan. Chandra Bedan means cooling pranayama. Now we are going to practice the same Bedan pranayama with your left nostril. Now with the help of your thumb, close your right nostril. Inhale through your left nostril. Hold the breath for a second. Then slowly open your right nostril and exhale. Again close the right. Inhale through your left nostril. Hold for a second. Then slowly open your right nostril and exhale. Okay. Now let us practice for 5 rounds. Get ready.
Inhale. 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 Now slowly release your nostril and keep your spine straight. Slowly observe your breathing pattern. Just relax and observe your breathing pattern. Just relax. Be with normal breathing. Now let us practice Nadi Shodhana Pranayam. In this there is 4 techniques, but now we are going to practice technique 1 and 2. So in the first technique we have to start with left nostril. Okay? Slowly close your right nostril. We are going to practice technique 1 of Nadi Shodhana Pranayama. Close your right nostril. Inhale through your left nostril. Close your left nostril. Hold for a second. Then slowly we have to exhale through the same nostril. Okay, understood? Now we have to inhale through your left nostril. Hold for a second. Then exhale through the same nostril. Okay? Let us practice for 3 rounds. Inhale. Hold it. Exhale. Inhale. Hold it. Exhale. Inhale. Hold it. Exhale. Release. Now just relax for a while. In each and every practice we have to relax in the meanwhile. So then we have to observe the breathing pattern. So it will be helpful for the regular practice. Now we are going to practice on the right side. So we have to close the left nostril with the ring finger. Inhale through your right nostril. Hold for a second. Then exhale through the same nostril. Okay. Now let us practice for 3 rounds. Inhale. Close the nostril. Hold the breath. Then slowly open the nostril and exhale through the same nostril. Then again, inhale. Exhale. Inhale. Exhale. Now slowly release and begin natural breathing. Just observe the bodily changes and the breathing pattern. Just relax. Now slowly get ready to practice for the second technique. Second technique of Nadi Shodhana Pranayama. In this we are going to practice alternate breathing. Okay. First we have to start with left nostril. So it will balances our Ida and Pingala Nadis. Okay. Let us practice.
Inhale through your left nostril. Hold the breath. Then we have to exhale through the right nostril. Okay. Then again inhale through your right nostril. Hold the breath. Then exhale through the left nostril. Okay. This is one round. Then for the second round, we have to start with right side. Okay. We have to inhale through the right nostril. Hold the breath. Exhale through the left nostril. Then again inhale through the left nostril. Hold the breath. Then exhale through the right nostril. Okay. This is second round. So now we are going to practice for 3 rounds. Okay. Get ready for the session. Okay. Start with technique 2. Close your right nostril with the help of your thumb. Keep your spine straight. Inhale deeply through your left nostril. Hold the breath. Then slowly exhale through your right nostril. Then again inhale through your right nostril. Exhale through your left nostril. One round got completed. Now we are going to practice the second round. So we have to close the left nostril. Second round starts with right nostril. Okay, understood? Now we have to inhale through the right nostril. Inhale. Exhale. Inhale. Hold the breath. Exhale. This is second round. For the third round, we have to close the right nostril. Starts with left nostril. Okay. Inhale through your left nostril. Hold the breath. Exhale through the right nostril. Then again inhale through the same nostril. Hold the breath. Then exhale through the left nostril. So we have started in the left nostril. We are going to complete in the same nostril. So we have to practice this Nadi Shodhana Pranayama of technique 2 either for 3 rounds or 5 rounds likewise. Okay. Now begin natural breathing. Just begin natural breathing and observe your breathing pattern. Just relax. Close your eyes and observe your bodily changes. Just relax. Okay. Slowly open your eyes. Now we are going to practice for the pranayama, that is Brahmari pranayama. So in this we are going to produce the humming bee sound. So first I will explain the procedure. So first we have to inhale through the nostril. Then with the help of your index finger we have to close your ears. First, after inhalation, by closing the ears, we have to exhale through the nostril by producing the humming sound from the throat. Okay, just observe. Close your ears while exhaling. Slowly release the ears. Then again you have to inhale through the nostril. Close the ears.
practice for 3 more rounds. Now just observe. Inhale. Inhale. Close the ears. Slowly release your ears. Now, while practicing, we have to produce this honeybee sound. Then we have to observe the sound from the throat. So it will cure the throat ailments and everything, and also it is good for thyroid gland. So now let us be with normal breathing. Just relax in the natural breathing and just observe the bodily changes. Try to relax yourself. Just take deep inhalation and deep exhalation. Try to relax yourself. Now take your hands in Namaskar Mudra. Just take deep inhalation and chant on Omkara loudly. Just take deep inhalation. And while exhaling, chant Omkara. Slowly rub your palms and slowly open your eyes and gaze at your palms. Okay, thank you. So, in the set of practice, பிராணாயாமோட ப்ராக்டிஸை நீங்கள் கண்டிப்பாக உங்களோட டெய்லி ரொட்டீனில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ராக்டிஸை நம்ம எய்தர் இந்த மார்னிங் ஆர் ஈவினிங் வி கேன் ப்ராக்டிஸ். ஸோ அடுத்த பகுதியில் நம்ம ஒரு சில யோகா பயிற்சிகளோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். நன்றி திருமதி ஷீலாதேவி அவர்களுக்கு. முதல் பாகத்தைப் போலவே இரண்டாம் பாகமும் எளிமையாக புரிந்து கொள்ளுமாறு விளக்கமளித்தார். அனைவரும் பிராணாயாமம் தவறாமல் செய்து பலன் பெற வேண்டுகிறேன். மீண்டும் சந்திப்போம். ஊக்கமது கைவிடேல், ஓதுவது ஒளியேன். நன்றி, வணக்கம்.